தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. சொல்றாரு, என் சுயமாய் நான் ஒன்று என்ன பண்ணல, பேசல. ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவ மனுஷி என்ன பண்ண கூடாதுன்னா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது, பேசினே இருக்க கூடாது. சில ஆட்கள்லாம் என்னதான் பேசுவாங்கன்னு தெரியாது, மணிக்கணக்கா பேசுவாங்க. நல்லது கவனிங்க, மணிக்கணக்கா பேசுற அது உன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா அல்லது உன் வாழ்க்கைக்கு கேடா என்பதை நீ கொஞ்சம் யோசிச்சுக்க. நீ பேசுகிற வார்த்தைகள்னாலே ஒன்று நீதிமானாக்கப்படுவாய் அல்லது குற்றவாளியாக்கப்படுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவன் அருளாத, தேவன் தராத வார்த்தைகளை நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் ரொம்ப அழகா சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15 எல்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். ஆகாத சம்பாஷணைகள் நல் வாழ்க்கையை, நல் ஒழுக்கத்தை கெடுத்துவிடும். எங்க தேவையில்லாத பேச்சு வளர்கிறதோ அந்த பேச்சு என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய எதிர்காலத்தை, என்னுடைய சுபாவத்தை கெடுத்து விடுகிறது. நீங்கள் அதிலே கவனமாய் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஒரு எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவ மனுஷன். சொல்லுங்க, நான் தேவ மனுஷி. ஆமா, தேவன் சொல்லியவைகளையே நான் பேசுவேன். சொல்லுங்க, தேவன் சொல்லியவைகளே பேசுவேன். ஆமென். என் சுயமாய் ஒன்று பேச மாட்டேன், தேவன் சொல்லிய வார்த்தைகளை தான் நான் பேசுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏனென்றால் கவனிங்க, 1 நான் சுயமாய் பேச மாட்டேன் முதல்ல. 2 என் வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்க வேண்டும். என் கர்த்தர் என் வாயில வார்த்தை கொடுத்திருக்கிறார்னா அதுக்கு பின்னாடி ஒரு அத்தாரிட்டி இருக்குது. நான் பேசுற வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது. ஆகவே என் வார்த்தைகள் ஒன்று கட்டும், இல்லைன்னா இடிக்கும். நான் கட்டக்கூடிய வார்த்தைகளை பேச வேண்டுமே தவிர இடிக்கக்கூடிய வார்த்தைகளை நான் பேசவே கூடாது. 2 கொரிந்தியர் மறுபடியும் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பவுல் மறுபடியும் அதை சொல்றாரு. 2 கொரிந்தியர் மேலும் படிங்க 10:8. மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல, உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை கொடுத்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டி, பாருங்க, நான் இன்னும் சற்றே அதிகமாய் நான் என்ன பண்ணுவேன், மேன்மை பாராட்டுவேன். நல்லா கவனிங்க, நான் மேன்மை பாராட்டுவேன். எதுக்கு? என் வாயில கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக மேன்மை பாராட்டுவேன். அந்த வார்த்தைகளை எதற்காக தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார்? சிலருடைய வாழ்க்கையெல்லாம் கட்டும்படியாக கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எதுக்கு அகாப்பே சபைக்கு வரணும் தெரியுமா? அகாப்பே சர்ச்சுக்கு வந்து வார்த்தையை கேட்க கேட்க கேட்க, வார்த்தை நேரத்துல தூங்காம, வார்த்தை நேரத்துல வேடிக்கை பார்க்காம, வார்த்தை நேரத்துல பக்கத்துல பேசாம, வார்த்தையை சரியா கேட்டு வார்த்தையை குறிப்பெடுத்து அதை மறுபடியும் வீட்டுக்கு போய் தியானித்து அதை அந்த வாரம் எல்லாம் ஜெபித்து, கர்த்தர் இதில் எழுதியிருக்கிறபடி என் வாழ்க்கையை மாற்றுவார், என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி யார் விசுவாசிக்கிறார்களோ அது அவருடைய வாழ்க்கையில பலிக்கும் என்று 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் கவனிங்க. இது தேவனுடைய வார்த்தை, இது எனக்கான வார்த்தை என்று யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது பலிக்கும். பிரைஸ் காட். ஆமென். இல்லைன்னா வந்து பாவம் பாய தேய்ச்சிட்டு நேரம் போக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கிறதுனால எந்த மாற்றமும் ஏற்பட போகிறது இல்லை. 1 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, 40 வருஷம் சபைக்கு வந்தாலும் மாற்றங்கள் நிகழப் போகிறது இல்லை. ஏனால் மாற்றங்கள் வார்த்தையினாலே தான் உண்டாகிறது. மாற்றங்களை கொடுக்கிறவர் கர்த்தர். மாற்றங்களை நான் திரும்ப திரும்ப சொல்றேன், மாற்றங்களை நான் கொடுக்கிறது இல்லை. நான் கொடுக்கிற மாதிரி இருந்தா என் உயிரை கொடுத்தாவது உங்க வாழ்க்கையை மாத்திருவேன். அது நடக்காது. ஆனா வார்த்தை உங்க வாழ்க்கையை மாற்றும். வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள், தியானியுங்கள், அதை எழுதுங்க, திரும்ப திரும்ப படிங்க, திரும்ப திரும்ப பேசுங்க, திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமுள்ளதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப 1 நான் சுயமா பேசக்கூடாது, 2 அந்த வார்த்தைக்குள்ள அதிகாரம் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். கவனிங்க, அந்த அதிகாரத்தை பல நேரங்கள்ல அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில தான் தேவ மனுஷங்க அந்த வார்த்தையை
கொஞ்சம் கோபத்துல கொஞ்சம் தப்பி தவறி அவங்க பயன்படுத்தினதனுடைய விளைவுகளை நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க இடிக்கிறதுக்கு சில நேரத்தில் இடிக்க கூடாது, அதை இடிக்கிறதுக்கு சில இடத்துல சில தேவ மனுஷங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, உங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய மனுஷன். சில நேரத்தில் அந்த வார்த்தை அப்படி கொஞ்சம் வேகமா வெளிப்பட்டதுனால என்ன நடந்தது? ஒரு முறை எலியா சொல்றார், என் வார்த்தையின்படி வானம் என்ன பண்ணாது, மழை பெய்யாது, மழையே வரல. சரி, இவரை பிடிக்கிறதுக்கு ஆகாப் ராஜா 50 பேர் அனுப்புறான். 50 பேர் அனுப்புனா எலியா சொல்றாரு, நான் கர்த்தருடைய மனுஷனானால் வானத்திலிருந்து என்ன வரட்டும்? அக்கினி. வானத்திலிருந்து அக்கினி. செத்துட்டான். 50 பேர் செத்தான், அடுத்து 100 பேர் செத்தான். இந்த 100 பேர் பட்டுன்னு செத்துட்டான் பாருங்க. இது ரொம்ப எலியாவோட சின்ன பயம். இந்த பயத்துல பதறி பேசுறது 100 பேரை கொன்றுச்சு. சில நேரத்தில் அப்படி பதறி பேசிடக்கூடாது, எதையும் மனம் பதறி பேசிடக்கூடாது. மோசே பேசுறாரு, இவன் பாருங்க, அவன் சொல்றாரு, நான் கர்த்தருடைய மனுஷனோ, இதெல்லாம் நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி செஞ்சேனோ உணர்த்துறதுக்கு இவங்க எல்லாரும், என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தில் இருக்குது, இவங்க எல்லாரும் சாதாரணமா சாகக்கூடாது, பூமி பிளந்து பூமி எதிர்ச்சி வந்து சாகணும்னா செத்துட்டான். சில நேரத்தில் வார்த்தை இடித்து விடுகிறது. ரொம்ப கவனிக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வார்த்தையை குறித்து சற்று கவனமா இருங்கள். எலியாவை போல எங்கேயாவது அக்கினி இறக்கிடாதீங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, உங்க வாயின் வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கிறது. நீங்க ஆவியில நிறைந்து 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 நீங்க பேசுகிற வார்த்தைகள் அநேகரை கட்டுவிக்கும். சில நேரத்தில் அந்த வார்த்தையை நீங்க மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னா தப்பாவோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு நாளும் இடிக்க அல்ல, நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல என்பதை நாம தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். சொல்லுங்க, என் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. சொல்லுங்க, என் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா. அடுத்தது கவனிங்க, ஒரு தேவ மனுஷன் பேச ஆரம்பிச்சிட்டானா அவன் பேசின மாதிரியே அந்த காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். பைபிளில் தீர்க்கதரிசிகளை பற்றி நீங்கள் படிச்சீங்கன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசின்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு. சின்ன வயசுல இருந்தே கவனிங்க, சின்ன வயசுல இருந்தே அந்த பையன் ஆலயத்தில் வளர்றாரு. அவங்க அம்மா ஜெபம் பண்ணி கேட்டு பிறந்த பையன், அந்த பையன் கோயிலே வளர்றான் சின்ன வயசுல இருந்து. அதனால பிள்ளைங்க எப்பவுமே ஆலயத்தில் வளரணும். சில நேரத்தில் ஆலயத்தில் வளர்றது கொஞ்சம் அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. நான் சொல்கிறேன், ப்ளஸ்ஸு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆலயத்தில் வளரும்போது உங்கள் பிள்ளைகள் தேவனோட சம்பாஷிக்க கற்றுக்கொள்வார்கள். நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது வெறும் அது என்ன சொல்கிறது, சர்ச்சு செட்டப்பில் மாத்திரம் அது சாத்தியம் கிடையாது. நீங்களும் கொஞ்சம் அதுக்கு என்ன பண்ணணும், உதவி செய்யணும். இந்த சாமுவேல் என்ன பண்ணுறான்னா, கர்த்தருடைய ஆலயத்தில் வளர 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 கர்த்தர் இவங்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. சின்ன பையன், இந்த சின்ன பையனா இருக்கும்போதே ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். வாலிப பையனா வளரும் போதே கர்த்தர் சொல்றார் ஏராளமான காரியங்களை அந்த தேசத்தை குறித்து, அந்த தேசத்துக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை பற்றி. அதாவது எப்படி சொல்றது, ஒரு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸை பேசுறாரு அவகிட்ட. அது அந்த பையன்கிட்ட புரியுமான்னு தெரியல. அதெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்து அந்த பையனை உருவாக்குறாரு. கவனிங்க, ஒரு கட்டம் வருது, இந்த சாமுவேல் எங்கேயோ கோயிலில் ஓடின்னு விளையாடின்னு இருந்தான். அந்த பையன் என்னவாகிறான்னா, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டும் என்ன ஆயிடுச்சா, விளங்கிட்டு. வாசிங்க பார்க்கலாம், 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள, தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்குள்ளும் விளங்கினது, சகல இஸ்ரவேலருக்குள்ளும் விளங்கினது. கவனிங்க, இந்த சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி. சாமுவேல் எங்கேயாவது தன்னை தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிட்டாரா? கிடையாது. சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசின்னு அடுத்தவங்க சொல்லுவாங்க. கவனிங்க, நீங்க பேசுறதெல்லாம் நடக்கும், நீங்க பேசுறதெல்லாம் பலிக்கும். ஜனங்க சொல்லுவாங்க உங்களை தீர்க்கதரிசின்னு.
தீர்க்கதரிசி டைட்டில் எல்லாம் நீங்க போட தேவையில்லை. நீங்க பேச 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 கவனிங்க, அவங்க வாழ்க்கையை பேசுவீங்க, அவங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து பேசுவீங்க, அவங்களுடைய எதிர்காலத்தை பேசுவீங்க, நடந்ததை நடக்க போறதெல்லாம் பேச முடியும் உங்களால. நீங்க பேச பேச மக்கள் சொல்லுவாங்க, இல்ல இல்ல அவருக்குள்ள தீர்க்க தரிசன ஆவி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா ஜனங்க அவரை பத்தி, சாமுவேலை பற்றி சவுல் கிட்ட ஒரு வேலைக்காரன் சொல்றான். என்ன சொல்றான்? இந்த பட்டணத்திலே ஒரு முதியவர் இருக்கிறார், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அவர் சொல்லுகிறதெல்லாம் இது எங்க இருக்குது? 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இந்த பட்டணத்துல ஒரு பெரியவர் இருக்கிறாரு, அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாம நடக்கும். அப்ப ஒரு 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 தேவ மனுஷன்னா அவன் வார்த்தைக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் பிரபலம் ஆயிட்டான். ஆனா இன்னொரு வார்த்தை சொல்லுது, சாமுவேல் சொல்லிய ஒரு வார்த்தை கூட என்ன ஆகல? தரையில. அந்த வார்த்தையை படிங்க பார்க்கலாம். அந்த வார்த்தையை இல்லையாங்க 21வது வசனத்துல 1 சாமுவேல் 3:21, கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தரில்லனார், கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே 20 சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமல்ல 19 சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தை சாமுவேல் வாயிலிருந்து வந்துருச்சுன்னா அது நிறைவேறிச்சுன்னு அர்த்தம். அவர் சொல்லிட்டார்னா அது பலிச்சிடுமா? ஒரு வார்த்தை கூட தரையில விழவிடல. சாமுவேல் 10 வார்த்தை பேசினார்னா 4 வார்த்தை பலிக்கும், 6 வார்த்தை பலிக்காதுங்க, கிடையாது. அதனாலதான் அது ரொம்ப அழகா இருக்கு. ஒன்றையாகிலும் அவர் சொன்ன எல்லாம் நடக்குது, அவர் சொன்ன எல்லாம் பலிக்குது. ஒன்றையாகிலும் தரையில விழவிடல. ஏன்னா கவனிங்க, இந்த சாமுவேலுடைய ஆவி கர்த்தருடைய ஆவியோட எசைஞ்சிருந்தது. ரொம்ப முக்கியம். தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய ஆவியோட எசைஞ்சிருந்து கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருக்காரோ அதை நீங்க பேசுவீங்கன்னா உங்க வார்த்தை கூட ஒண்ணு கூட தரையில விழாது. கர்த்தர் சொல்றத சாமுவேல் திட்டமும் தெளிவுமா சொல்றாரு. அந்த வார்த்தை ஒண்ணு கூட தரையில விழாது. கவனிங்க, ஏசாயா 55:11 மைண்ட்ல எப்பவுமே வச்சுக்கோங்க. ஏசாயா 55:11 அவர் என்ன சொல்றாரு? மழை வானத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்துருச்சுன்னா அதோட வேலை அது என்ன பண்ணும்? ஆமா, அது செய்யும். மழை வானத்திலிருந்து இந்த பூமியில விழுந்துருச்சுன்னா, மழை துளிகள் விழுந்துருச்சுன்னா அதோட பர்பஸ் என்ன? இந்த பூமியில பயிரை முளைப்பிக்கும். ஒவ்வொரு மழை துளியும் பயிரை முளைப்பிச்சுட்டு தான் அது மறுபடியும் ஆவியாகி மேகத்துக்கு போகும். அது போல என் வார்த்தை, வாசிங்க, என் வார்த்தை அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து. எல்லாரும் சொல்லுங்க, அவர் விரும்புகிறதை செய்து. சொல்லுங்க, அவர் விரும்புகிறதை செய்து. அவர் வார்த்தையில் அவர் விருப்பம் இருக்கிறது. அவர் வார்த்தை அவர் விருப்பத்தை நிறைவேற்றும். பிரைஸ் காட், ஆமென். கவனிங்க, பக்கத்துல இப்படி சொல்லுங்க, அவர் விருப்பம் அவர் வார்த்தையில் இருக்கிறது. அவர் வார்த்தையை நீ பேசுவாயானால் அவர் விருப்பம் உன் வாழ்க்கையில நிறைவேறும். அவர் விரும்புகிறது அது என்ன பண்ணுமா? அவர் விரும்புகிறதை நிறைவேற்றி அது என்ன பண்ணும்? மீண்டுமாய் தேவனிடத்துக்கு போகும். அப்ப அவர் வார்த்தை உன் வாயில வந்து உன் வாயிலிருந்து அது புறப்பட்டு போச்சுன்னா அது உன் வாழ்க்கையில நிறைவேறிட்டு தான் தேவனிடத்துக்கு மீண்டுமாக போகும். அப்ப சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை பெற்று அதை பேசினாரு. நீயும் நானும் கூட கர்த்தருடைய வார்த்தையை பெற்று அதை பேச வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. பிரைஸ் காட், ஆமென். சாமுவேல் அதான் சொன்னேன்ல, அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கணும். இந்த வேலைக்காரன் சொல்லி கூட்டு போறான். இந்த சவுல் சாமுவேல் அப்படி போய் பார்க்குறான். முதல்ல அவருக்கு தெரியல. அப்புறம் சாமுவேல் சில காரியங்கள்லாம் சொல்றாரு. இவனால் நம்ப முடியல. ஏன்னா இவன் தேடி போனது கழுதைய. அவர் சொல்றதெல்லாம் என்னன்னா, இவனை ராஜாவா மாத்த போறேன், இவன் எதிர்காலம் இப்படி இருக்க போகுது, இவன் சந்ததி இப்படி இருக்க போகுது அப்படின்னு அவன் யோசிக்காத காரியத்தை கர்த்தர் பேசுறாரு. பிரைஸ் காட், அல்லேலூயா. எப்பவுமே சர்ச்சில் அப்படிதான் பேசுவாங்க. நல்லா கவனிங்க. நீங்க என்ன நினைச்சுன்னு வருது? இந்த முட்டி வலி சரியானா போதன் வந்தேன்னு நீ நினைச்சுன்னு வந்தன்னா முட்டி வலி இல்ல, உன் 3 தலைமுறையை பத்தி இங்க பேசின்னு இருப்போம். சில ஆள் என்ன நினைப்பான் தெரியுமா? எனக்கு 10,000 ரூபாய் கடன் பிரச்சனையா, அது தீர்ந்தா போதும் தான் ஜெபம் பண்ணிக்கிறதுக்கு வந்தேன். உன் 10,000 ரூபாய் மேட்டர் இல்ல, அடுத்த 10 வருஷத்துக்கு நீ எப்படி இருக்க போறன்னு நீங்க சொல்லி கொடுப்போம்.
அல்லேலூயா. ஆமா, ஏன்னா இது கேட்கறதுக்கு சில ஆட்களுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. எப்படிங்க இதெல்லாம் சொல்றதெல்லாம் நடக்கும்? முதல்ல கேட்கறத நம்பு. இந்த சாமுவேல் சொன்னதை சவுல் அப்படியே அந்த கண்ணு விரிச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். நான் ராஜாவா? ஏங்க நான் என்ன கோத்திரம் தெரியுமா? என் குடும்பம் என்ன தெரியுமா? என் வம்சம் எல்லாம் தெரியும். உன் குடும்பத்தை, உன் குலத்தை, கோத்திரத்தெல்லாம் பார்த்து கர்த்தர் இங்க உன்னை தெரிந்து கொள்ளல. கர்த்தருடைய கிருபை உன்னை தெரிஞ்சுக்கிடுச்சு. அல்லேலூயா. நீ ராஜாவா தான் இருக்க போற அப்படின்னா பாருங்க, அவன் அந்த வார்த்தை இருக்கு, அவன் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. எப்படி? அவன் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் அன்று எப்படி சாமுவேல் சொல்றாரோ அப்படியே நடக்குது. நான் சொல்றேன், கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க முன்னிட்டு அதை மையமா வச்சு நீங்க பேசுவீங்கன்னா அது அப்படியே உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஒரு தேவ மனுஷன் சுயமா பேச மாட்டான். தேவ மனுஷன் தேவ வார்த்தையை பேசுவான். காரணம் என்னன்னா அதுல அதிகாரம் இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், தேவ வார்த்தையை பேசணும்னா அதுல ஒண்ணு கூட வீணா போகாது. நாம பேசுற வார்த்தைன்னா வீணா போயிடும். நான் அம்பானி ஆவேன் இல்ல, நான் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்படுவேன். தேவனுடைய வார்த்தையை எடுத்து நீ பேசினா அது உன் வாழ்க்கையில பலிக்கிறதுக்கு வல்லமை இருக்கிறது. ஏன்னா அதுல ஒண்ணு கூட தரையில விடாது. 3 4வது முக்கியமான காரியத்தை நீங்க ஞாபகம் வச்சுங்க. 4வது, பொதுவா இந்த பெற்றோர்கள் பத்தி ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா? நீங்க எல்லாம் பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க, அந்த நாட்கள்ல இந்த பிதாக்கள், அதாவது அப்பாங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பிரதாயம். அவங்களுக்குள்ள அவங்க வாழ்க்கையில முதிர் வயது ஆகும் பொழுது அந்த முதுமையில இந்த பிள்ளைகள் மேல கையை வச்சு, அதுலயும் குறிப்பா வலது கையை வச்சு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணுன்றது அவங்களோட நியமம். இந்த அப்பா பாருங்க, இந்த அப்பா இந்த பிள்ளைய பார்த்து என்ன வார்த்தை சொல்றாரோ அது அப்படியே இந்த பிள்ளையோட வாழ்க்கையில பலிச்சிருக்குது. நீங்க எல்லாம் உங்க பிள்ளைங்க மேல கை வச்சு ஜெபம் பண்ற பழக்கம் இருக்குதா? பெற்றோர்களாகிய உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். சில நேரத்தில் பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டேங்குது பிரதர், பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது பிரதர், படிக்க மாட்டேங்குது பிரதர், அடங்க மாட்டேங்குது பிரதர், இதெல்லாம் சொல்றமே தவிர அந்த பிள்ளைகளுக்காக என்னைக்காவது அந்த பிள்ளைங்க மேல கை வச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்ச பழக்கம் இருக்கா? குடும்பமா சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? பிள்ளைகளோட கைப்பிடிச்சு ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது இல்ல, பிள்ளைகளோட சேர்ந்து ஜெபிக்கிறது இல்ல, பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை சொல்லி தர்றது இல்ல. ஆனா அது கீழ்ப்படிய மாட்டேங்குது பிரதர், அடங்க மாட்டேங்குது பாஸ்டர், இதே தான் ஒரே கம்ப்ளைண்ட். பாருங்க, பிள்ளைகள் ஆசீர்வாதத்துக்கு ஒரு முக்கியமான பங்கா பெற்றோர்களுடைய வார்த்தைகள் இருக்கிறது பைபிள்ல. நான் அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கவனிங்க, இப்ப நம்ம வாசிச்சோம் இல்லையா வேத பகுதி, அந்த வேத பகுதியில ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம், அங்க ஈசாக்கு என்கிறதான ஒரு தேவ மனுஷன், அவருக்கு வயசாயிடுச்சு, கண்ணு கொஞ்சம் தெரியாம போயிடுச்சு. இந்த கண்ணு தெரியாத காலத்துல அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னுடைய மூத்த மகனை ஆசீர்வதிச்சுட்டு போனோம், அவனை மனசார ஆசீர்வதிச்சுட்டு போனோன்னு அவர் நினைக்கிறாரு. கவனிங்க, அவர் மனைவி இருக்குது பாருங்க, அந்த அம்மா ரெபேக்கா, அந்த அம்மாக்கும் இந்த தகவல் தெரிஞ்சிருக்குது. எந்த தகவல்? இந்த மனுஷன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்? பலிக்கோன்னு. பிரைஸ் காட், அல்லேலூயா. மனைவிமார்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஐயோ அந்த ஆள் வாயி நல்ல வாயி, அந்த மனுஷன் சொன்னா நடக்கும்னு மனைவிகளுக்கு தெரியணும். இந்த அம்மா பாருங்க, இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு போட்டி நடக்குது. என்ன போட்டி நடக்குதுன்னா, 2 பிள்ளைங்க அந்த வீட்டில், அதுல மூத்த பையன் அப்பா செல்லம், இளைய பையன் அம்மா செல்லம். இவரு மூத்த பையனை ஆசீர்வதிக்கணும்னு அந்த பையன் கிட்ட பேசுறாரு. இந்த அம்மா பேசின்னு இருக்கும்போது அப்பா பிள்ளை 2 பேரும் பேசுறான், நைஸா வந்து கேட்டுச்சு. சிலருக்கு அப்படி ஒட்டு கேட்கிற பழக்கம்லாம் இருக்கும் போல இருக்குது, ரெபேக்கா மாதிரி. இல்ல இல்ல அவங்க பேசியிருந்தாங்க, நான் கேட்டுட்டேன். இந்த அம்மா கேட்டுப்ப உடனே ஒரு குறுக்கு வழியில் என்ன பண்ணுது, இந்த சின்ன பையனை கூப்பிட்டு, டே உங்க அப்பா உங்க அண்ணங்காரனை ஆசீர்வதிக்க போறாரு, அந்த மனுஷன் முதிர் ஏதோ ஏதோ அவருக்கு தோன்று இருக்குடா, அது அந்த முதிர் வயசுல அந்த மனுஷன் சொல்ற வார்த்தை உன் மேல பலிக்கட்டும், நீ என்ன பண்ணு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்க அப்படின்னு.
இந்த பையன் பாருங்க, பையன் கொஞ்சம் நல்ல பையனை தான் இருக்கிறான். என்னம்மா அப்பா அண்ணனை தானே ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு, நீ போய் என்ன வாங்கின்னு வர சொல்றியா அந்த ஆசீர்வாதத்தை? அவர் கோவப்பட்டு என்னதான் திட்டாருன்னா நான் வேற ஆசீர்வாதம் வாங்க போய் சாபத்தை வாங்கிக்கணும் அப்படின்றான். அந்த அம்மா சொல்லுது உடனே, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, உங்கள் அப்பங்காரனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அந்த ஆளை எப்படி ஏமாத்துறதுன்னு நான் என்ன பண்ணுறேன். உங்கள் வீட்டில் நடக்கிறத சொல்லலைன்னா அங்கே ஈசாக்கு வீட்டில் நடக்குது, அந்த ஆள் எப்படி ஏமாத்தணும், எப்படி பேசணும், அந்த ஆள் விழுவார்னு நான் சொல்லித்தரேன். நான் சொல்கிற மாதிரியே மேட்ரு எடுத்துன்னு போய் சொல்லிட்டேன்னா அந்த ஆள் ஈஸியாக ஏமாத்திடலாம். இந்த அம்மா ஏசாவோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து யாக்கோபுக்கு போட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு கறியை செஞ்சு இந்த பையன் கையில் கொடுத்து, உங்கள் அப்பா பேர் கேட்டார்னா என்ன சொல்லு, உங்கள் அண்ணன் பேரை சொல்லு, உன் பேரை சொல்லி தொலைக்காத. உங்கள் அப்பா திடீர்னு அந்த ஆள் கொஞ்சம் சந்தேக புத்தி இருக்குது, கூப்பிட்டு தடவி கிடவி பார்ப்பாரு. அந்த ஆள் சந்தேகம் பிடிச்சவன், லேஸ் போட்டாலும் கிடையாது, நம்பிட மாட்டான். கூப்பிட்டு தடவி கிடவி பார்த்தாருன்னா தைரியமாக போ, கையை காட்டு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அண்ணன் போடுற சென்டெல்லாம் அடிச்சு அண்ணனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா அனுப்பி வைக்குது. ஈசாக்கு கிட்ட போய் அவன் அப்பா அப்படின்றான். சத்தத்தை கேட்ட உடனே அவங்க அப்பாவுக்கு டவுட்டு, ஏன்னா சின்ன பையன் சத்தம் இது. அவங்க அம்மா சொன்ன மாதிரி, மகனே நான் உன்னை தடவி பார்க்கும்படி கேட்டவா அப்படின்னா போய் தடவி பார்த்தா அவங்க அண்ணன் ட்ரெஸ் போட்டுனுக்கிறான், அவன் அண்ணன் மாதிரியே இருக்குது கையெல்லாம். இப்போ சொல்கிறாரு, சத்தத்தை கேட்டால் சின்ன பையன் சத்தம் மாதிரி இது, இப்போ கையை பார்த்தா பெரிய பையன் கை மாதிரி இருக்குது. சரி சமைச்சிட்டியாப்பா? சமைச்சிட்டேன்ப்பா, கூடுன்னு சாப்பிட்டா. இது இவ்வளோ சீக்கிரம் உனக்கு எப்படி கிடச்சிது? நான் இல்லை உங்கள் கர்த்தர் கொடுத்தாருன்றான். எப்படி அச்சாம் பாருங்க, அப்பாவுக்கு எப்படி பேசினா அவனுக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக பேசினா பிடிக்குது. உன் கர்த்தர் இதை வாய்க்க பண்ணினார் அண்ணா. அப்படியா, சரிப்பா. சாப்பிட்டு திருப்தி ஆகி அவனை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க கர்த்தர். அதாவது இந்த யாக்கோபை குறித்து தேவன் வச்சிருக்கிற பெரிய திட்டம், இவனுக்குள்ள இருந்து இயேசு கிறிஸ்து வரணுன்ற திட்டத்தை அப்படியே சொல்லி ஆசீர்வதிக்கிறார் இந்த ஈசாக்கு. உன் சந்ததிக்குள்ள இருந்த ராஜாக்கள் தோன்றுவாங்க, உன் சந்ததி பூமியை சுதந்தரிக்கும் அப்படின்னு பெரிய வார்த்தைய சொல்லி அவனை ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆசீர்வதிச்ச பிறகு வேட்டைக்கு போயிருந்தாலும் ஏசா ஓடி வரான். வந்தவனே, அப்பா நான் சமைச்சு எடுத்துன்னு. இப்போ ஒருத்தன் வந்துட்டு போனானே, அவன் யாரு? ஐயோ யாருப்பா வந்தது? நான் தான் ஏசா வந்திருக்கிறேன். அப்போ இப்போ ஒருத்தன் வந்தானே, ஐயோ யாக்கோபு போலப்பா, அவன் வந்து உன் பேரை சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான்ப்பா அப்படின்னு உடனே அவன் அழுகுறான். அப்பா நீ என்ன ஒரே ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறியா? என்ன ஆசீர்வதிக்க மாட்டேன்? இல்லை உனக்குன்னு வச்சிருந்த ஒரு ஆசீர்வாதத்தை நான் அவனுக்கு கொடுத்துட்டேன். அந்த வார்த்தையை படிங்க, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆதியாகமம் 27 படிங்க பார்க்கலாம். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து இதோ என் குமாரன் 33க்கு வந்துருங்கம்மா. அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி ஏன் பிரமிச்சிட்டான் தெரியுமா? ஏன்னா இவன் ஆசீர்வதிக்கும் போது என்ன நினைச்சு ஆசீர்வதிக்கிறான்? ஏசான்னு நினைச்சு ஆசீர்வதிக்கிறான். ஆனா இவனுக்கு இப்ப பிரமிப்பா இருக்குது. ஐயோ இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் யாரை பற்றினது? யாக்கோபுக்கா இவ்வளவு வச்சிருக்கிறார் இந்த தேவன். அவனுக்கு விளங்கல கொஞ்ச நேரத்துல. இவ்வளவு பெரிய திட்டம் இந்த சின்ன பையனை பத்தியா? அதனால்தான் நான் சொல்றேன், சில நேரத்தில் அப்பா அம்மாங்கெல்லாம் கவனிங்க, உனக்கு புரியவே புரியாது உன் பிள்ளைகளை குறிச்ச தேவ திட்டம். ஏன்னா இந்த தேவன் அவ்வளவு மகத்தான திட்டத்தை வச்சிருப்பார். இவன் பிரமிக்கிறான், இந்த சின்ன பையனுக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா? ஆமா, அவனுக்குள்ள அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நடுங்கி வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? ஏன்னா அவன் பாருங்க, அந்த யாக்கோபு எப்படிப்பட்ட ஆள்னா, அவன் கொஞ்சம் கன்னிங்கா இருப்பானே தவிர ரொம்ப பெருசா உலகம் தெரியாது அவனுக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே வளர்ந்தது. இந்த பெருசு இருக்குது, ஊரே சுத்தி வந்துடான். நம்ம பாஷையில சொன்னா ஊரை வித்துருவான். அவன் பெரியவன் ஊரே வித்துருவான். எதுனாலும் அடி தடி அடிச்சு பிடிச்சா ஊன்னுவான். பயங்கர சண்டைக்காரன், கோபக்காரன், வேட்டைக்காரன், சேட்டைக்காரன், என்ன காரணம் போட்டுக்கோ, இதெல்லாம் பண்ணுவான். ஆனா இந்த யாக்கோபு எதுவுமே தெரியாது. வீடு விட்டா அம்மா முந்தானியே பிடிச்சின்னு சுத்தி வளர்ந்த பையன். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒண்ணுமே தெரியாத சில நம்ம நினைப்போம்ல, இதெல்லாம் எப்படிதான் பழைக்க போதோ, இதுக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு நினைப்போம்ல, அதெல்லாம் பழச்சி கிடக்கும். நீங்க எல்லாம் பார்ப்பீங்கன்றேன் நான்.
அல்லேலூயா. ஆமா, இதுக்கு ஒண்ணுமே தெரியலையே, இது தத்தியாவே இருக்குது, இதுக்கு நானே தான், என்னை தவிர இதுக்கு எதுவுமே தெரிய மாட்டேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த மாதிரி பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் வாழ வச்சு ஆசீர்வதிச்சு அநேகர் பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு மாத்தி கண்கள் எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் மாத்திருவாரு. ஏன்னா இந்த ஈசாக்கே ஒரு நிமிஷம் அப்படியே நறுக்கிட்டாரு. அந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்தார். சரி, அவன் மட்டும்தானா அப்படின்னா, அப்புறம் இவனுக்கும் அவங்க அப்பா என்ன பண்ணுறாருனா, இவனையும் ஒரு 4 வார்த்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். கவனிங்க, இவங்க சொன்ன ஆசீர்வாதம் அப்படியே பலிச்சுது. அதான் ரொம்ப முக்கியம். ஒரு அப்பா ஒரு பிள்ளைகளை பார்த்து சொன்ன வார்த்தை அப்படியே பலிக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க, அப்பா அம்மா பிள்ளைகளை பார்த்து சொல்ற வார்த்தை அப்படியே பலிக்கும். பாருங்க, வீடுகளில் சில நேரத்தில் பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பிள்ளைங்களை பார்த்து, இது கட்சியில் மாடு மேய்க்க தான் போகுது பிரதர், கட்சியில் எங்கேயாவது மாடு மேய்க்க போதா இல்லைன்னா மூட்டை தூக்க போதான்னு தெரில அப்படின்னு வீட்டில் பேசுறது. இங்கே வந்தோடனே ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். என்னத்துக்குமா ஜெபம் பண்ணும்? அவன் நல்லா படிக்கணும் பாஸ்டர். எப்படி படிப்பான்? நீ தான் மாடு மேய்க்கிறதுக்கு அவன் மேலே தீர்ப்பு சொல்லிட்டல்ல, நீ மாடு மேய்க்கிறதுக்கு நீ முடிவு பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ எழுதின தீர்ப்பை நான் மாற்றி எழுதணும். இப்போ உனக்கு மேலே இருக்கிற ஜட்ஜி நான். அதுவும் நடக்கும். வரேன். இப்போ நீ சொன்னதெல்லாம் கேன்சல் பண்ணி மாத்துறதுக்கான அதிகாரத்தை கர்த்தர் என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. வெயிட், வரேன். ஏன்னா நீ சொன்னதெல்லாம் அப்புறம் நடந்துச்சுன்னா வருது. கவனிங்க, சில ஆட்கள் இதே தான் பிள்ளைங்களை பற்றி எப்பயுமே தப்பாக பேசுறது. இது ரொம்ப அடங்குவே அடங்க, இது என்னதான் ஆக போதும், இது ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை, இது பிரயோஜனமே இல்லை. சில நேரங்களில் பாருங்க, நாம் பிள்ளைகளை இந்த வளரும் போது அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி வேண்டாததெல்லாம் நாமளே பேசி பேசி அவங்க வாழ்க்கை குறித்து நாமளே தீர்மானிச்சிடறோம். தப்பானதையே பேசிடுறோம் அவங்கள பற்றி. அவன் படிப்பை பற்றி, வேலையை பற்றி, எதிர்காலத்தை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி சகலத்தையும் நாம பேசிடுறோம். அது நடக்கும்போது நாம் என்ன பண்றோம்னா வந்து வேதனைப்படுறோம். என் பிள்ளை வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சியா? சில பாருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் பார்த்ததை, நான் கேட்டதை சொல்றேன். நீங்க என்னை விட அதிகமாக பார்த்துருப்பீங்க. சில அம்மாமாரு பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் திட்டும்போது, இதெல்லாம் எங்கே போய் குப்பை கொட்ட போகுது, இதெல்லாம் போய் கல்யாணம் கட்டினு போய் 4வது நாள்லேயே வீட்டில் வந்து நிற்கணுவாங்க. அவன் என்ன பிடிச்சி கேள்வி கேட்பான். 4வது நாள்லேயே இங்கே வந்து நிற்க போகுது. இது இப்படி பேசுகிற அம்மாங்களை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது 4வது நாள்லாம் வரல, 4 வருஷம் கழிச்சு வந்தது. வந்து ஜெபம் பண்ணுங்க, அப்படியே வாயிலே குத்தணுமா இல்லையா? இப்ப அத யார வாயில குத்த சொல்றேன்? இப்போ நீங்க யாரும் போய் குத்திராதீங்க, சும்மா சொல்றேன். வாயே சரியில்லை, வார்த்தையே சரியில்லை, தப்பு தப்பா பேசி பிள்ளைங்களை எப்ப பாரு சபிச்சு, எப்ப பாரு தப்பானதையே பேசி, அப்புறம் அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் அது நடந்துச்சுன்னா, ஐயோ ஜெபம் பண்ணுங்க. நீ தானே பேசின. உன் வாயெல்லாம் மாத்தணும், உன் வாயெல்லாம் திருத்தணும், உன் வாயெல்லாம் சுத்திகரிக்கணும். சில பாருங்க, என்னதான் கோபம் வந்தாலும் கோபத்துல சாபமான வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. பிள்ளைகள் எல்லாம் எப்படி அந்த மாதிரி சபிக்கிறாங்கன்னு தெரியல. என் மனசு பதறுதியா, என்ன பதைக்கிற மாதிரி அவன் பதங்கொலைஞ்சு போயிடுவாயா. ஐயோ கடவுளே, இதுங்கெல்லாம் என்ன? இதுல வேற சர்ச்சுக்கு வேற வருதுங்கப்பா இந்த மாதிரி ஆளுங்க. எப்படிதான் வருதுங்கன்னு தெரியல. ஜெயராஜ் அண்ணன் இதெல்லாம் விசாரிக்கணும். சர்ச்சுக்கு வந்து எந்த மாதிரி இந்த மாதிரி காவா மாதிரி வாயெல்லாம் இருக்குதுன்னு தெரியல. கேவலமா பேசுறதுக்கு வாயை பெனாயில் போட்டு கழுவாம, இல்லைன்னா ஆசிடி கீசிடி வச்சு கழுவு. சபைக்கு, அதுவும் அகாப்பே சபைக்கு வந்துக்கிட்டு வார்த்தைகள் சுத்தம் இல்லாம பிள்ளைகளை தப்பு தப்பா பேசி பிள்ளைங்க மேல சாபத்தை சொல்லாத. கவனிங்க, ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒருவேளை இந்த யாக்கோபு, இந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த யாக்கோபு வளர்ந்த பிறகு இவர் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 49 இருக்குது, அப்புறம் நீங்க படிங்க. இவர் அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிக்கும் பொழுது 12 பிள்ளைகளும் 12 கோத்திரங்களா மாறுறாங்க. இந்த 12 பிள்ளைகளும் 12 கோத்திரங்களா மாறுது ஆசீர்வதிக்கிறார். அதுல ஒரு 2 பசங்க, இந்த சிமியோன் லேவி. இந்த சிமியோன் லேவி அவனும் கொஞ்சம் கோபக்கார பசங்க.
ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டானுங்க ஒரு கட்டத்தில், அவனுங்களை அப்படியே சபிக்கிறார் அவர். இந்த யாக்கோபு என்ன பண்ணுறாருன்னா அவனுங்களை சபிச்சிடுறாரு. இந்த லேவியெல்லாம் பாருங்க, நீ இந்த கோத்திரங்கள்லேருந்து நீ பிரிய கடவாய், நீ கோபத்தினாலேயே சாபமாக போற, உன் கோபம் என்ன கடவுது, உன்னை சபிக்க கடவுது, நீ ஜனங்களை விட்டு உன்னை நான் சிதற பண்றேன். இது ஆதியாகமம் 49 இருக்குது, மைண்ட்ல வச்சுங்க. அப்படியே சபிக்கிறார் பிள்ளைகளை. இந்த சாபம் பிள்ளைங்களோட வாழ்க்கையில பலிக்குதுன்னா எப்படி வேதனையா இருக்கும். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும் என்று விரும்பி கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா, உபாகமத்துல மோசே என்கிற தேவ மனுஷன் வாயில அவங்க அப்பா இப்படி சபிச்சிட்டான், அதை கொஞ்சம் நீ மாத்து மோசே, இந்த 12 கோத்திரங்களும் நான் ஆசீர்வதிக்க வேண்டிய கோத்திரங்கள், அவன் போட்ட சாபத்தை நீ மாத்துன்னு பாருங்க. ஒரு பெத்த தகப்பன் சபிச்ச சாபத்தை கேன்சல் பண்றதுக்கு கர்த்தர் ஊழியக்காரனை எடுத்து அவன் வாயில கர்த்தருடைய வார்த்தையை போட்டு இப்ப மோசே என்ன பண்றாருன்னா லேவியை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறாரு. லேவியே, உன் சம்பத்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கண்டா, நீ கர்த்தருடைய ஊழியக்காரனா இருப்ப, என்னால உன்னை விட்டு இந்த ஆசாரிய ஊழியம் உன்னை விட்டு நீங்காது, நீ ஆசாரியனா இருப்ப, உனக்கு விரோதமா எவனாவது எழுந்தா அவன் இடுப்ப நான் நொறுக்கிடுவேன் அப்படின்னு லேவிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்றேன் கவனிங்க, பிள்ளைங்க மேல சாபத்தை தான் சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அறிக்கையிடுங்க, ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் பிள்ளைங்க மேல தப்பான வார்த்தைகளை நான் பேசியிருக்கிறேன், என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க, என் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. ஊழியக்காரங்க உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நாங்களும் விருப்பத்தோடு இருக்கணும். நான் சொல்றேன், நான் எப்பயும் சொல்ற மாதிரி தான், இங்க இருக்கிற நீங்களும் சரி உங்க பிள்ளைகளும் சரி வாழ்ந்திருப்பது தேவனுடைய விருப்பம், அதான் என்னோட விருப்பம். பிரைஸ் காட், ஆமென். ஒருத்தரும் கெட்டு போறது ஆண்டவருக்கு எப்படி விருப்பம் இல்லையோ அப்படித்தான் எனக்கும் விருப்பம் இல்லை. நீங்கள் சுகித்து இந்த பூமியை சுதந்திரிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பமா இருக்கிறது. அதுக்காகத்தான் வாஞ்சிக்கிறோம், அதுதான் எங்களுடைய ஜெபம், அதுதான் எங்களுடைய ஏக்கம். பிரைஸ் காட், ஆமென், அல்லேலூயா. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.